நல்லாசிரியர் விருது மூலம் கிடைத்த ரூபாய் 10,000 பரிசுத் தொகையை அரசு பள்ளிக்கு வழங்கிய ஆசிரியருக்கு குவியும் பாராட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது மூலம் கிடைத்த ரூபாய் 10,000 பரிசுத் தொகையை தான் பணியாற்றும் அரசு பள்ளியின் வளர்ச்சிக்காக பட்டதாரி ஆசிரியர் வழங்கினார். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் நல்லாசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் சென்னையில் நடந்தது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 396 ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். இதில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 15 ஆசிரியர்கள் நல்லாசிரியருக்கான விருது பெற்றனர். இதனிடையே விருது பெற்றவரில் ஒருவரான எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர் கமலக்கண்ணன் மாவட்ட கல்வி அலுவலர் கபீரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் நல்லாசிரியர் விருது மூலம் தனக்கு கிடைத்த ரூபாய் 10,000 பரிசுத் தொகையினை தான் பணிபுரிந்து வரும் எடப்பாடி அரசு பள்ளியின் வளர்ச்சிக்காக வழங்குவதாக தெரிவித்தார். தொடர்ந்து அந்த தொகையை சிஇஓ கபீரிடம் வழங்கினார். விருது பெற்றுள்ள ஆசிரியர் கமலக்கண்ணன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 11 ஆண்டுகள் 100% தேர்ச்சி வழங்கியுள்ளார். மேலும் இவரிடம் படித்த மாணவர்கள் பலர் சென்டம் மதிப்பெண் பெற்றுள்ளனர். இது தவிர பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நல்லாசிரியர் விருதை பெற காரணமாக இருந்த எனது மாணவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நான் இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன் என்று ஆசிரியர் கமலக்கண்ணன் பேட்டியளித்தார். என்னோட பேர் வந்து கமலக்கண்ணன், பட்டதாரி ஆசிரியர், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எடப்பாடியில் பணிபுரிந்து வரேன். நான் வந்து 5/3/2007 பணியாற்றி வருகிறேன். நான் பணியாற்றிக்கிறது 19 வருடங்கள் ஆகிறது. இந்த 19 வருடங்களில் 11 ஆண்டுகள் 100% கணித பாடத்தில் தேர்ச்சி விட்டுங்கிறேன். +2லையும் சென்டம் எடுத்துங்கிறேன். 3 வருஷம் +2 எடுத்தேன். அப்புறம் மாணவர்கள் 100 கணிதத்தில் 10லையும் எடுத்துங்கிறாங்க, +2லையும் எடுத்துங்கிறாங்க. அப்புறம் கொரோனா டைமில் சமூக சேவைலாம் நிறைய செஞ்சுருக்கிறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு தேர்வு பப்ளிக் பரிசு எக்ஸாம் டைம்லையும் மாணவர்கள் ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசு பொருட்கள், அப்புறம் மதிய உணவு, இது மாதிரி பல்வேறுபட்ட சாதனைகள் மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் விளையாட்டுத்துறையில் எனக்கு ரொம்ப ஆர்வம். நான் விளையாட்டு வீரர், ஃபுட்பால் பிளேயரு மற்றும் வாலிபால் பிளேயரு. அதனால் மாணவர்களை ஊக்கப்படுத்தி நிறையா ஸ்டேட்டு, நேஷ்னல் லெவல்லாம் போயிடுவேன். அதில் ரகுராம்ன்ற மாணவர் வந்து ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை நேஷ்னல் லெவலில் பந்து பெற வச்சு அவன் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரயில்வேயில் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி செந்தில்குமார்ன்ற மாணவன் வந்து வாலிபாலை ஊக்கப்படுத்தி அவர் தற்சமயம் ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் போய் இப்போ தற்சமயம் பிடி மாஸ்டராக பணிபுரிவார். இது மாதிரி பல்வேறு உதவிகள் மாணவர்களுக்கு செஞ்சுன்னு வரேன். அதே மாதிரி நம்ம பள்ளி நிர்வாகத்துக்கு பார்த்தா நிறையா தொண்டு நிறுவனத்திலேருந்து பல்வேறு உதவிகள் பெற்று வழங்குகிறேன். எனக்கு இந்த விருது கிடைக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கல. ஆனால் விருது கிடைச்சது ரொம்ப 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 பெருமையாகுது. நான் இந்த பள்ளிக்கும் ஆச்சு, எடப்பாடி வட்டாரத்தும் சரி, சேலம் மாவட்டத்தில் இது எல்லாமே ரொம்ப பெருமையாகுது. இந்த விருது வந்து மாணவர்னால தான் கிடச்சிச்சு. அதனால் இந்த விருது வந்து மாணவர்களுக்கே இது உரித்தானது எல்லாம் உண்டு. மேலும் இந்த விருது மூலம் கிடைக்கப்பட்ட ரூ. 10,000 பரிசு தொகை வந்து நான் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மேம்பாட்டிற்கு வளர்ச்சி நிதியாக கொடுத்துருக்குறேன். அது மாதிரி இந்த விருது கிடைச்சி ரொம்ப பெருமையாகுது. இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக பண்ணது நம்ம சேலம் மாவட்ட சிஓ சார் ஒரு டைம் போன வருஷம் மீட்டிங்கில் வந்து மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் அட்ராக்ட் பண்ண தான் என்ன இந்த விருதுக்கு இது பண்ணது. அதேமாதிரி எனக்கு இது ரோல் மாடலாக இருப்பவர் யாருன்னா முன்னாள் தலைமை ஆசிரியர் டாக்டர் எம் பிரபு சார் என்பவர் தான். அவர் தான் எனக்கு ரோல் மாடலு. ஒரு பள்ளி நிர்வாகத்தை எப்படி நடத்தணும், மாணவர்கிட்ட எப்படி பாடம் நடத்துறது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தவர் முனைவர் பிரபு சார் தான். அவர் தற்சமயம் சிஓ ஆஃபீஸில் நேர்முறை உதவியாளராக இருக்கிறார். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பிறகு தான் எல்லாமே நான் தான் எனக்கு இது ஊக்கப்படுத்தினுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் இந்த விருதினை வந்து பள்ளி மாணவர்களுக்கும், எங்கள் பள்ளிக்கும், இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி சார்.